கிறிஸ்டியன் நெட்வொர்க் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இஸ்ரேலின் ஐடியா ஒரு மிக முக்கியமான 2 வீடியோக்களை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோக்களை பார்க்கும்போது இஸ்ரேல் இந்த அளவிற்கு இறங்கி அடிப்பாங்களா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கு. ஏன்னா இஸ்ரேல் ஈரானை எதிர்கொள்ளும் அந்த விதம் இருக்கு இல்லையா, அது சாதாரணமாக இல்லை. ஏதோ போனோம் 2 குண்டை போட்டு போனோம் அப்படி கிடையாது. ஈரான் இன்னும் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு பழமையாக போக வேண்டும். அவங்க இராணுவத்தில் இருந்தாலும் சரி, அவங்க காரியங்கள் இது எல்லாவற்றிலையும் அவங்க ஒரு பின்தங்கி போகணும் என்ற நிலையில மெயினாக டார்கெட் பண்ணி இஸ்ரேல் இந்த தாக்குதலை அவங்க நடத்திட்டு வராங்க. குறிப்பாக இஸ்ரேலின் ஐடிஎஃப், இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், அவங்க வெளியிட்டுள்ள அந்த வீடியோவில் ஈரானின் தலைநகரான டெஹ்ரானில் உள்ள ஈஸ்டர்ன் பகுதியில் காணப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு மிலிட்ரி காம்பவுண்ட், இந்த காம்பவுண்டுக்குள்ளாக அவங்க மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதில் எதெல்லாம் அவங்க தாக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, த ஐஆர்ஜிசி ஹெட் குவார்ட்டர்ஸ், த இன்டெலிஜென்ஸ் டைரக்டரேட் ஹெட் குவார்ட்டர்ஸ், த பசிஜ் ஹெட் குவார்ட்டர்ஸ், த குவிட்ஸ் ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், த இன்டர்னல் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், சைபர் வார்ஃபேர் ஹெட் குவார்ட்டர்ஸ், த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த யூனிட் இன் இன்டர்னல் செக்யூரிட்டி ரெஸ்பான்சிபிள் ஃபார் சப்ரஸிங் ப்ரொட்டஸ்ட். ஸோ இஸ்ரேல் ஒரு சாதாரணமான இடத்துல இந்த தாக்குதல் நடத்தல. அதில் அவங்க போட்டிருக்கிற எல்லா இடமுமே ஈரானின் மிக முக்கியமான இடங்கள். குறிப்பாக ஐஆர்ஜிசி ஹெட் குவார்ட்டர்ஸ் வரைக்கும் இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க. இது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. நீங்க கூட பார்த்துருப்பீங்க, ஈரானின் உச்சபட்ச தலைவரான அலி கமினி அவர்கள், அவர் உட்பட அவரோடு கூட ஒரு 40 ஈரானின் மிகப்பெரிய அதிகாரிகள் அவங்க கூடியிருந்த அந்த மீட்டிங்ல அவங்க அந்த தாக்குதல் நடத்தி எல்லாரையுமே சாகடிச்சிட்டாங்க. ஸோ இதன் காரணமாக ஈரான் ஸ்தம்பித்து போனது. ஈரானும் அட்டாக் நடத்துறாங்க. அரேபிய நாடுகளில் உள்ள அமெரிக்கன் பேஸ் எல்லாம் அவங்க அடிக்கிறாங்க. ஆனாலும் அங்கே உள்ள ஹையர் அதிகாரிகள் அவங்களுக்கு தான் நம்ம என்னென்ன பிளான் பண்ணணும், எப்படி எப்படி போகணும், அந்த நெட்வொர்க் எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அவங்களே இப்போ இல்லை. ஸோ இது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ். அப்படி இருக்கும்போது தற்போது இஸ்ரேல் வெளியிட்டுள்ள அந்த வீடியோவில் பார்க்கும்போதும் இஸ்ரேல் மிக பிளான் பண்ணி மிக பக்காவாக இஸ்ரேல் ஒவ்வொரு காயினும் வருத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலின் ஏர்ஃபோர்ஸஸ் அவங்க ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதை பற்றி ஒரு வீடியோ, அதையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேலின் வான்படை நடத்திய தாக்குதலில் ஈரானில் இஸ்ஃபஹான் பகுதியில் உள்ள காதர் ஏவுகணை சேமிப்பு மற்றும் தயாரிப்பு நிலையம் தாக்கப்பட்டுள்ளது. இந்த பெரிய அளவிலான வான்வழி தாக்குதலின் போது ஈரான் முழுவதும் உள்ள அரசின் பல்வேறு இராணுவ கட்டமைப்புகள் மற்றும் அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் குறிப்பாக பாலிஸ்டிக் ஏவுகணை சேமிக்கக்கூடிய ஒரு நிலையம் இருந்திருக்கு. அந்த நிலையத்தின் மீதும் அது தயாரிக்கும் ஒரு இடம், இது எல்லாவற்றின் மீதும் இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதிலும் குறிப்பாக இந்த காதர் ஏவுகணைன்னு சொன்னேன்ல, ஸோ இது கிட்டத்தட்ட 1500 முதல் 2000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்ட பாலிஸ்டிக் ஏவுகணை. ஸோ இவை எல்லாவற்றையும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இஸ்ரேல் சாதாரணமாக காய் நகரத்தில் இஸ்ரேல் ஈரானை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும், அவங்களுடைய நெட்வொர்க், அவங்களுடைய பேஸ் எல்லாவற்றையுமே காலி செய்ய வேண்டும் என்று பிளான் பண்ணி ஒவ்வொரு அட்டாக் அவங்க நடத்தியிருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஈரானுக்குள்ளாக இஸ்ரேலின் மொசாட் பிரிவுகள் இருக்கிறது. தற்போது கமேனி அவர்களுடைய மகனை உச்சபட்ச தலைவராக அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ அவரின் உயிருக்கும் எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து வரலாம் என்ற சூழ்நிலையும் ஈரானில் இருப்பதால் ஈரான் மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருக்கிறது. ஆனால் அநேக மக்கள் நீங்க பார்க்கும்போது நம்முடைய தமிழ்நாடு மீடியாக்களில் கூட 3000 ஏவுகணைகளை வீசிய ஈரான், 5000 ஏவுகணைகளை ஈரான் வீசியது, இஸ்ரேல் அலறுகிறது, அமெரிக்கா அலறுகிறது, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசல அவங்க பேசுறாங்கன்னே தெரியல. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் போடும்போது தான் வியூஸ் போகும்னு நினைக்கிறேன். அவங்க அப்படி எதிர்பார்த்து தான் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் ரியாலிட்டியை பாருங்க, இதுவரைக்கும் இஸ்ரேலை அழிப்பேன் என்று சொன்னவர்கள் தான் அழிக்கப்பட்டு வருகிறார்கள். நீங்கள் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா ஹமீனி அவர்களாக இருக்கட்டும், ஹெஸ்புல்லா லீடர் ஹசன் நசருல்லாவாக இருக்கட்டும், ஹமாஸின் தலைவர் எகிய சின்வாராக இருக்கட்டும், இன்னும் பல தலைவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான தலைகள் எல்லாவற்றையுமே இஸ்ரேல் காலி பண்ணிட்டாங்க. ஆனாலும் ரியாலிட்டியை பற்றி நம்ம ஊர்ல உள்ள ஆட்கள் பேச மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னே தெரியல. ஏன்னா ஆன்டிசெமிட்டிசம், யூத வெறுப்பு நம்முடைய இடங்கள்ல மிகப்பெரிய அளவில் காணப்படுவதால் அவங்க யூதர்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்கள் தான் போடுவாங்க. ஆனா ரியாலிட்டியை பார்க்கும்போது நீங்க பாருங்க, இஸ்ரேல் அப்படியே தான் இருக்கு. இஸ்ரேலின் தலைவர்கள் உயிரோட தான் இருக்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. ஈரான் மற்றும் ஈரானின் பிராக்சிஸான ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுதீஸ் போன்ற
பிரிவுகள், நீங்க இவங்களெல்லாம் பார்க்கும்போது இவற்றில் உள்ள மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாரும் காலி செய்யப்பட்டு விட்டார்கள். குறிப்பா நீங்க பார்த்தீங்க என்றால் ஈரானில் உள்ள உச்சபட்ச தலைவரையே இஸ்ரேல் போட்டு தள்ளிட்டாங்க. சோ இதுதான் ரியாலிட்டி. நம்ம ஊர்களோட நியூஸ் பலவிதமாக பேசினாலும் உண்மை என்னவென்றால் இஸ்ரேல் தான் மிகப்பெரிய அளவுல காய் நகர்த்தி இந்த யுத்தத்தை அவங்க வேற லெவல்ல கொண்டு போறாங்க. இப்படி இருக்கிற டைம்ல என்ன ஒரு ஃபோர்ஸையும் அவங்க உள்ள கொண்டு வராங்க. அது யார் என்றால் ஈராக்கில் உள்ள குர்திஷ் படை. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, குர்திஷ் படை அவங்க ஈராக்ல இருந்து செயல்படுறாங்க. இஸ்ரேல் அமெரிக்கா வான்வழியாக தாக்குதல் நடத்துகிற இந்த சூழ்நிலையில் குர்திஷ் படையை ஈரானின் பார்டருக்குள்ளாக கொண்டுவிடும் வேலையை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா செய்வதான நியூஸ் எல்லாம் தற்போது வெளியாகி உள்ளது. ஸோ குர்திஷ் படை ஒரு காலால் படையாக ஈரானுக்குள்ளாக நுழையவிருக்கிறார்கள் என்றும் செய்திகள் வருது, நுழைந்து விட்டார்கள் என்றும் பல செய்திகள் வருது. ஸோ இனி பொறுத்திருந்து பார்க்கும்போது தெரியும். ஆனால் குர்திஷ் படை ரெடியாகி விட்டது. ஏனென்றால் ஈராக் பிரச்சனை பல ஆண்டுகளாக இருந்தது நமக்கு தெரியும். ஸோ அந்த ஈராக்கில் உள்ள ஒரு படை தான் இந்த குர்திஷ் படை. அவங்களும் ஈரானுக்குள்ளாக நுழையும் பட்சத்தில் அமெரிக்கா, இஸ்ரேல், குர்திஷ், ஸோ ஒரு 3 தரப்பில் எதிரிகளை ஈரான் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் தற்போதைய சிச்சுவேஷனில் ஈரான் ஒரு பரிதாபமான நிலையில் தான் காணப்படுகிறது. என்ன செய்வதென்றே தெரியாத ஒரு விதத்தில் அவங்க காணப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா அவங்க ஈரானை சார்ந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இதில் நேற்றிலிருந்தே பார்க்க முடியும், 100 பேர் காணவில்லை, 180 பேர் காணவில்லை, 100க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த கப்பலில் இருந்தாங்க, ஆனால் காணவில்லை. அப்படிப்பட்ட செய்திகளை தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் நியூஸ் பார்க்கும்போது 80க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறாங்க. குறிப்பாக ஸ்ரீலங்கன் பகுதி பக்கத்தில் அநேக மக்களை காணவில்லை என்னும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. தற்போது இந்த காலை ஒரு நியூஸ் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, 20க்கும் மேற்பட்ட கப்பல்களை அமெரிக்கா தாக்கியுள்ளதாக செய்திகளை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ உயிர் சேதங்கள் மிகப்பெரிய லெவலில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகிறது. ஸோ இன்னும் ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, அமெரிக்கன் அதிபர் ட்ரம்ப் அவர் நான் ஈரானோடு போர் புரிவேன் அப்படியெல்லாம் ஆரம்பத்தில் சொல்லும்போது உலகளவில் அநேக மக்கள் நம்ம மீடியாக்களும் இருந்து அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு அதிபர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போது நடைபெறும் இந்த காரியங்களை பார்க்கும்போது, குறிப்பாக இஸ்ரேல் பிரதமர் அமெரிக்க அதிபரோடு பேசும்போது கூட இப்போது இதை நிறுத்த வேண்டாம் என்று ட்ரம்ப் சொல்லியிருப்பதாகவும் சில செய்திகளை பார்க்க முடிகிறது. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அமெரிக்க அதிபரின் ஒவ்வொரு வார்த்தைகளும் அது சாதாரணமானவை அல்ல. அவரை கேலி கிண்டல் அநேக பேர் பண்ணாங்க. ஆனால் அமெரிக்க அதிபரின் பேச்சு என்பது அது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அவங்க இறங்கினாங்கன்னா எப்படிப்பட்ட விளைவுகளை உலகம் சந்திக்க நேரிடும் என்பதை தற்போது இது மிக தெளிவாக உணர்த்துகிறது. ஸோ இந்த அப்டேட்டை எல்லாம் அவங்க முன்பாக கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்கும் மக்கள் கண்டிப்பாக இந்த வீடியோஸை அநேக மக்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அநேக மக்கள் இதனை அறிந்து கொள்ள வேண்டும். இதனை பார்த்து ஜெபிப்பதற்காக தான் நம்ம இந்த காணொலியை வெளியிடுகிறோம். குறிப்பாக ஃபேக்ட் மட்டும் தான் நம்ம இங்கே பேசுகிறோம். அவங்க எவ்வளோ குண்டு வீசிட்டாங்க, இவங்க அவ்வளோ வீசிட்டாங்க, இவங்க முன்னேறாங்க, அவங்க பலவீனம் ஆகிட்டாங்க அப்படின்னு நம்ம பரபரப்பு ஒன்றுமே இங்கே சொல்லலை. உண்மை என்ன நடக்கு அதான் நம்ம பேசுகிறோம். உண்மையில் பார்க்கும்போது ஈரான் தற்போது ஒரு பரிதாபமான சூழ்நிலையில் இருக்கிறது. ஒருவேளை சைனா, ரஷ்யா, வடகொரியா ஈரானுக்கு சப்போர்ட்டாக வரும் பட்சத்தில் ஈரான் பலப்படும், மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மத்திய கிழக்கில் ஏற்படுத்தும். அப்படி வந்தார்கள் என்றால் கண்டிப்பாக அது ஒரு 3ஆம் உலக மகா யுத்தத்திற்கு நேராக அது செல்லும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதனை பார்க்கிற மக்கள் நம்ம கண்டிப்பாக ஜெபிப்போம். யுத்தங்கள் நிறுத்தப்படணும். நான் அடிக்கடி சொல்கிறேன், நான் எல்லா வீடியோலையுமே அதை சொல்லிட்டு வரேன். அப்பாவி மக்கள் தான் உயிரிழக்கப்படுகிறார்கள், ஆனால் தலைவர்கள் சேஃபாக தான் இருக்கிறாங்க. மக்களின் உயிர்கள் பாதுகாக்கப்படணும். இதற்காக நம்ம ஜெபிப்போம். இந்த போர் சூழல்கள் முடிவு பெறும்படியாகவும் அரேபிய தேசங்களில் வாழும் நம்முடைய சொந்தங்களின் பாதுகாப்பிற்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு தருணம் இது. கண்டிப்பாக ஜெபிப்போம். எப்போது என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற சூழ்நிலை தற்போது மத்திய கிழக்கில் உருவாகி உள்ளது. ஸோ இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நாம் ஜெபிப்போம். மீண்டும் இன்னொரு வீடியோ மூலம் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.